எங்களுக்கு உடனடியாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு அளித்த ரெவரண்ட் பிரின்ஸ் சாமுவேல் அவர்களை போப் கல்லூரி சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் இந்த ஆலயத்தில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கும் திரு பால்மாணிக்கம் அவர்களையும் வருக வருக என்று கல்லூரியின் சார்பில் வரவேற்கிறேன். திரு சன்னியாசி அவர்கள் ரிட்டையர்டு ஏஓ மிகவும் சந்தோஷமாக எங்களுக்கு இந்த இடங்களை கொடுத்த அவரையும் போப் கல்லூரியின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு இயேசுவடியான் அவர்கள் ஊர் தலைவர் அவர்கள் ஒருவேளை இருந்தாலும் அவர்களையும் எங்கள் கல்லூரியின் சார்பிலாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் அனுமதி அளித்ததற்கு. இந்த நிகழ்ச்சியை ஒரு எழுச்சியாக மாற்ற திருநெல்வேலி பிஷப் ஷார்ஜன் நியூ லைஃப் சென்டரில் இருந்து வருகை தந்திருக்கும் மிஸ்டர் கே கதிர்வேல் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியை நாங்கள் திறம்பட நடத்த எங்களை எல்லா விதத்திலும் ஊக்குவித்த எங்கள் பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் பொறுப்பு முதல்வர் டாக்டர் ஹெச் ஜான்சன் ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த அவுட்ரீச் புரோகிராமை திறம்பட திட்டமிட்டு செயல்படுத்திய செயல் வீரர், சிந்தனையாளர், எழுத்தாளர், எங்கள் ஆங்கில துறை தலைவர் பேராசிரியர் மனுநீதி அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் த வேர்ல்ட். லைட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னா உலகின் ஒளி. யார் இந்த உலகின் ஒளி? இந்த உலகிற்கு ஒளி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கிறிஸ்து. வேதத்தின் அடிப்படையில இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மிக அருமையான வசனம். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிற நமது மீது வெளிச்சம் பிரகாசித்தது. 2000 வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு பனி காலத்தில் கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். தூதர்கள், வயல்வெளியிலே கஷ்டப்பட்ட மக்கள், இடையர்கள், இவர்கள்